பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா. எந்த ஒரு நஃப்ஸும், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சிறிது அளவு கூட பலன் கொடுக்க முடியாத நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. மஹ்ஷருடைய மைதானத்தில் பெத்த தாய் தந்தையாக இருந்தாலும் உதவி செய்ய முடியாது. பெத்த தாய் தந்தைக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் உதவி செய்ய முடியாது. அண்ணன், தம்பி, மாமன், மச்சனை யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அங்கே அல்லாஹ் தாலா அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஆ. அந்த நாளிலே எந்த ஆத்மாவினுடைய ஷஃபாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடைய ஷஃபாஅத், யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. காஃபிர்களுக்கு பரிந்துரை ஏற்றுக்கொள்ளவே படாது. நேத்தே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி காஃபிர்களிடத்தில் ஈமான் இல்லை. ஈமான் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பரிந்துரை என்ன லாபம் கொடுக்கும்? எந்த லாபமும் அவர்களுக்கு கொடுக்காது. பரிந்துரைகள் அவர்களுக்கு எந்த பலனும் கொடுக்கவே கொடுக்காது. வலா யூஹது மின்ஹா அதுலுன். எந்த ஆத்மா இடத்துல இருந்தும் அதல், ஈடு தொகை, அது வாங்கப்பட மாட்டாது. உலகத்தில் எதனாச்சும் காசை கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து வேலையை நடத்துகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் வேலையை நடத்த முடியுமா மஹ்ஷர் மைதானத்தில் அப்படின்னு சொன்னால் அங்கே அதெல்லாம் ஒன்றும் முடியாது. ஒன்றும் முடியவே முடியாது. நேற்றே ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு முன்னால் சொன்னேன். இன்னைக்கும் ஒரு சில வசனங்கள் சொல்கிறேன், கேளுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா மா துக்பில மின்ஹும் வ லஹும் அஸாபுன் அலீம். காஃபிர்களிடத்தில் உலகம் அவர்களிடத்தில் ஒரு கால் இருக்குமேயானால், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க கிட்ட மஹ்ஷருக்கு வரும்போது அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கால் இருக்காது. எவன்கிட்டையும் ஒன்றும், அங்கே யாருக்கிட்டையும் ஒன்றும் இருக்காது. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் அங்கே வருவோம். அல்லாஹ் ஒரு கால் சொல்கிறான். ஒரு கால் அவர்களிடத்திலே, பூமி மொத்தமும் அவர்களிடத்தில் இருக்குமே ஆனால், மிஸ்லஹு மாஹு, இந்த பூமி மாதிரி இன்னொரு மடங்கு அவர்களிடத்தில் இருக்குமே ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேதனையில இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி லியஃப்தது பிஹி, அது மொத்தத்தையுமே நாங்கள் ஈடு தொகையாக கொடுத்துட்றோம், இது மொத்தத்தையுமே வாங்கிக்கிட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா கூட மா துகுப்பில மின்ஹும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இது மாதிரி நிறைய வசனங்கள். வைன் தாதில் குல்ல அதிலின் லா யூஹது மின்ஹா ஃபல்யௌம லா யூஹது மின்கும் அதுலுன் ஃபல்யௌம லா யூஹது மின்கும் ஃபிதியத்தும் வலாஹும் யுன்சரும். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. அவர்களிடத்தில் இருந்து எந்த ஈடு தொகையும் அவர்களிடத்திலே வாங்க முடியாது. வாங்க மாட்டான். நல்லா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இங்கே கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இருக்காது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே ஒன்றுமே இல்லாமத்தான் இருந்து ஆக வேண்டும். வலாஹும் யுன்சரும், அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, ஈமான் இல்லாமல் ஈமான் இல்லாமல் வெறுமனே ஷஃபாத், வெறுமனே சிஃபாரிசு, வெறுமனே என்ன பயன் தரும்? ஒரு பயனும் தராது. அந்த நாளிலே யாரும் யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. அவனவன் சுமையை அவனவன் சுமந்தேயாக வேண்டும். வலா தசிரு வாசிரத்தும் விசர உஹரா, யார் சுமையும் யாரும் சுமக்க முடியாது. அவரவர்களுடைய சுமைகளை அவரவர்கள்தான் சுமந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, இன்னும் பல வசனங்கள் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான்.
ஒரு வசனத்திலே அல்லாஹ் தாலா சொல்லுவான், மாலக்கும் லா தனாசரூன், உங்களுக்கெல்லாம் என்னப்பா ஆச்சு, ஏன் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? துனியாவுல எல்லாம் கூட்டாதானே இருந்தீங்க, ஏன் இங்கே உதவி செஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பல்ஹுமுல் யௌம முஸ்தஸ்லிமூன், அல்லாஹ்வுடைய தர்பாரில் தலை குனிந்தவர்களாக, அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுக்கு கட்டுப்பட்டவர்களாக கம்முண்டு கிடக்க வேண்டியதுதான் இருப்பாங்க. இப்படிதான் இருந்து ஆகணும், வேற வழி இல்லை அங்க. இது அல்லாஹ் தஆலா சொல்லுவான் குரானிலே, ஒரு ஆயத்திலே. குரானிலே இன்னொரு வசனம், எவ்வளோ வசனங்கள் இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். ஃபலௌலா நஸருஹுமுல் லதீன தஹது மின் தூனில்லாஹி குர்பானன் ஆலிஹா, அல்லாஹ் இல்லாத கடவுள்களை அல்லாஹ் கிட்ட நெருக்கி வைப்பார்கள் அப்படின்னு வணங்குனீங்களப்பா, அவர்களெல்லாம் உதவி செய்யாம எங்க போயிட்டாங்க? எல்லாம் உதவி செய்ய வரமாட்டாங்க, எல்லாம் மறைஞ்சு போயிடுவாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுவான். குரானிலே இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஹுவ யுஜீர் வலா யுஜாரு அலை, அவன்தான் பாதுகாக்கக்கூடியவன், அவன் கொடுக்கக்கூடிய தண்டனையில இருந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் தான் பாதுகாக்கக்கூடியவன், அவன் கொடுக்கிற தண்டனையில இருந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. இப்படி அல்லாஹ் தாலா ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுவான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை, அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, அல்லாஹ் தாலா நம்மெல்லாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இங்கே நம்ம என்னவா நம்ம விதைக்கிறோமோ அதுதான் விளையும். ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, அணு அளவுக்கு நன்மை செய்தாலும் கண்டுகொள்வாய். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணு அளவுக்கு தீமை செய்தாலும் அதையும் பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதனால் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை. இதில் நல்லவர்களாக வாழ வேண்டும், புண்ணியங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிரியமான காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய ரிதாவை அடைந்து அவன் பொருந்தி கொண்ட நிலையில் அவனிடத்தில் போய் சேர வேண்டும். அப்போ தான் மக்ஷரில் தப்பிக்க முடியும், அப்போ தான் ஜஹன்னும்ல இருந்து தப்பிக்க முடியும், அப்போ தான் கபருடைய அதாபுல இருந்து தப்பிக்க முடியும். அதெல்லாம் கொஞ்ச நாள் தண்டனைகள் கிடையாது, அதெல்லாம் தண்டனைகள், நிரந்தரமான தண்டனைகள், எல்லாமே முடிவில்லாத தண்டனைகள். லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, குரானில் இருக்கு. மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான், எளவு சாவவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அந்த மாதிரி வேதனை, அந்த வேதனை. அதனால் அதை பயப்படணும், அதை பயந்து நாம் உலகத்திலே வாழ வேண்டும். ஸோ அல்லாஹ் தாலா அதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா வைது நஜ்ஜைனாக்கும் மின்னாலி ஃபிரௌன யஸூமுனக்கும் சூவல் அதாப் யுதப்பிஹூன அப்னாக்கும் வயஸ்தஹியூன நிசாக்கும், இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயில்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேற நேமத்துகள், ஏற்கனவே பல நேமத்துகளை அல்லாஹ் பேசிவிட்டான். இப்போ இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் தாலா பனி இஸ்ராயில்களுக்கு செய்த வேற நேமத்துகள், என்னென்ன நேமத்துகள் அல்லாஹ் கொடுத்தான், அந்த நேமத்துகளை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான். அது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ்.